இதுதான் ராவணன் சீதையை கொடுத்து வச்சிருந்த உண்மையான அசோகவனம். அசோகவனம் சொல்லுவோம்ல, அந்த அசோகவனத்தில் இருந்த மரங்கள். இந்த மரத்தால் ஆன வனத்தில் தான் ராவணன் சீதையை கொண்டு வச்சிருந்தது. ஆனால் இப்போ நம்ம அசோக மரம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறது நெட்லிங்க மரத்தை. உண்மையான அசோக மரம் இதுதான். இதை உண்மையாகவே என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் அசோகா, அதை ஃபால்ஸ் அசோகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பூக்கள் இப்படி தான் நல்லா கொத்து கொத்தாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்குது. இது நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த ஒரு மரம். என்ன மருத்துவ குணம்னு பார்த்தா, இதோட பட்டை இருக்குல்ல, இந்த பட்டையை உரித்து அந்த பட்டையிலேருந்து செய்யப்படுற கஷாயத்தை நம்ம பெண்கள் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கருப்பையோட கோளாறுகள் எல்லாமே நீங்குன்றாங்க. இப்போவும் அசோகா அரிஷ்டா, அசோகா கிருதம் அப்படின்ட்டு நிறைய வகையான மூலிகைகள் இதை பயன்படுத்தி செய்யப்படுது. ஆனால் அது இந்த மரத்தை வச்சு தான் இப்போ செய்கிறாங்களான்னா இப்போ இல்லை. அப்போது இந்த மரம் நிறையா இருந்ததுனால இதோட பட்டையை உரித்து செஞ்சு இந்த மரத்தை முக்கால்வாசி அழிச்சாச்சு. இப்போ அங்கொன்றும் இங்கொன்றுமா தான் இருக்குது. இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆக்கூர் எங்கள் ஊர். அந்த ஊரில் உள்ள பள்ளிவாசலில் இந்த மரம் இருக்குது. பல நர்சரிகளில் கேட்கும்போது எல்லா இடத்துலையுமே அசோக மரம்னா நெட்லிங்க மரத்தை தான் கொடுத்தாங்க. இப்போ நெட்லிங்க மரத்தை தான் இதை வச்சு செய்ய வேண்டிய மூலிகைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அந்தளவுக்கு சரியாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இதோட பேர்லேயே அசோகம் அப்படின்றது. ஏன்னா இந்த மரத்தை பார்த்தோன்னே அதோட இலைகள்லாம் துவண்டு தொங்குற மாதிரி இருக்கனால சோகம்ன்ற பேர். ஆனால் அந்த மரம் உண்மையாகவே சோகமானது இல்லை. அந்த இவ்வளோ அழகான மலரை கொடுக்கக்கூடியது, இவ்வளோ வாசனையான மலரை கொடுக்கக்கூடியது, இவ்வளோ மருத்துவத்தன்மை வாய்ந்தது அப்படின்றதுனால அசோகம், சோகமற்ற அப்படின்ற பொருளை தான் இதுக்கு பேரே வச்சுருக்காங்க. இப்படி சோகத்தை நீக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மரத்தை நம்ம வீடுகள் எல்லாத்தையும் நடணும். இந்த மாதிரி எந்த இடங்களில் மரம் இருக்கோ அந்த இடத்துல நெற்றுகள் நிறைய விதைகள் இருக்கும். அந்த விதைகளை போட்டு வளர்த்திங்கனாலும் கிடைக்கும். நெட்லிங்க மரம் நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வளங்க. ஆனால் அசோக மரம்னு நினச்சி நெட்லிங்க மரத்தை வளர்க்காதீங்க.